நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினாலும், நீங்கள் ஒரு சேட் பண்ணாலும், நீங்கள் ஒரு கால் பண்ணி பேசினாலும், நீங்கள் ஒரு வண்டியில் ஏறி ட்ராவல் பண்ணாலும், நீங்கள் காலேஜை ஒருவேளை கட்டடிச்சு நீங்கள் போனாலும் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா நீங்கள் தான். பாதிக்கப்படுகிறது நீங்கள் தான். சில ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப வந்து இதுவாக இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளைய வந்து நேசிச்சாலோ லவ் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா அவங்களே வாழ்க்கை, அவங்க எல்லாம் வாழ முடியாது, அவங்க எல்லாமே இருக்க முடியாது அப்படின்றலாம் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள கல்ச்சர், இன்னைக்கு உள்ள ஜனங்கள் பொறுத்தளவில், இன்னைக்கு உள்ள பசங்க பொறுத்தளவில் ரொம்ப ப்ராட் மைண்ட் ஆனதுனால இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், போ, இதெல்லாம் யாருமே பண்ணாதா, யாருமே செய்யாதா, என்ன இப்போ பண்ணி போட்டவங்க, என்ன இப்போ செஞ்சு போட்டாங்க, எதுக்கு இப்படி ஓன்னு அழுது உட்காந்துருக்குற, இல்லை நான் உன்னை அப்படி நினைச்சேன், உன்னை இப்படி நினைச்சேன், நீ என்னை கைவிடுவேன்னு நினைக்கவே இல்லை. தயவு செய்து பாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குற எந்த வாக்குறுதியையும் தயவு செய்து நம்பாதீங்க. அவனுடைய வெளி பிம்பத்தை நீங்க நம்பாதீங்க, வெளி தோற்றத்தை நம்பாதீங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு மனுஷன் உங்களிடத்துல பழகிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவனுடைய வாக்குறுதிகள் ஒன்று கூட உங்களுக்கு நிறைவேறாது. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதனால வந்து நான் பாதிக்கப்படுகிற ஒரு காரியத்திற்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா, நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய பெரிய பொறுப்பை ஆண்டவர் கேர்ள்ஸ்கிட்ட தான் கொடுக்கிறாரு. நீங்க அடுத்து ஒரு குடும்ப ஸ்திரீயா மாற போறீங்க. நீங்க அடுத்து ஒரு ஃபேமிலி தலைவியா மாற போறீங்க. இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்துக்கலாம், உங்களை அப்பாவை பார்த்துக்கலாம். ஆனா நீங்க உங்க ஃபேமிலியை நடத்துறதற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம என் வாழ்க்கை அமையணும்னு இன்னைக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவர் நீங்க விருப்பப்படுகிறதை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். மறக்கக்கூடாது. நம்பர் 1, எது நடந்தாலும் பாதிக்கப்படுகிறது யாரு தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நான் தான், நீங்க தான் நினைச்சிட்டே இருப்பீங்க, நீங்க தான் அழுதுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தான் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும், உங்களுக்கு தான் பாதிச்சுட்டே இருக்கும்.